சார், இன்றைக்கு நம்ம வந்து சோசியல் மீடியா காலத்துல இருக்கோம். நீங்க கடந்த காலங்களில் பேசுறீங்க. இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்றத பதிவாவே இருக்கு, வீடியோ பதிவாவே. இப்போ இன்னைக்கு பார்க்கலாம், நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பிஜேபி கூட கூட்டணி கூடாது, கூட்டணி இருக்காது எல்லாரையும் கேளுங்க சார், ஏன் அவரை மட்டும் சொல்றேன். அது வந்து இப்போ எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க பிஜேபி கூட கூட்டணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப திரும்பி கூட்டணி சேரும்போது அதை ஒரு ஃபேக்டரா பார்க்க மாட்டாங்க மக்கள். நான் ஒரே ஒரு விஷயங்க, மிஷாங்கிற ஒரு அடையாளத்தை காட்டித்தான் திமுகவினுடைய தியாக தலைவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள். அடைமொழியே கொடுக்கப்பட்டது, டாக்டர் பட்டம் கொடுக்கிற மாதிரி மிஷா கணேசன் இல்லையா, அப்படி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்படி மிஷா கால கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து வளர்ந்து அந்த தியாகத்தை சொல்லி சொல்லி வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருகன்னு சொல்லி 50% இடம் வாங்கி நின்னாங்கன்னா என்ன காரணம்? நீங்க எல்லாம் சிந்திச்சிருக்கீங்களா? இல்ல இது எதுக்காகன்னு இதுவரை சிந்திச்சிருக்கீங்க? வெற்றிக்காக தான். வெற்றிக்காக. அப்புறம் அதெல்லாம் வெற்றிக்காக என்ன செய்யணுங்கிறத கலைஞரே வழிகாட்டி இருக்கிற போது கலைஞர் வழியில நடங்கன்றீங்க. கலைஞர் வழியில இல்ல, அரசியலில் யார் யார் தலைவர்கள் எந்தெந்த விஷயத்த நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்களோ, நம்முடைய வெற்றியை பெறுவதற்கு யாரிடம் இருந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும் நீங்க எடுத்துக்கங்க, கெட்ட விஷயங்களை விட்டுருங்க.